பாலர் பள்ளி ஆசிரியர்களுக்கான பயிற்சி திட்ட வரைவின் மேம்பாடு மற்றும் அதன் அமலாக்கத்திற்காக கல்வி அமைச்சு 3.36 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. குறிப்பாக பணி சார்ந்த பயிற்சி, நிபுணத்துவ திறன் தேர்ச்சி, மாணவர் மத்தியில் நன்னெறி பண்புகள் செயல்படுத்துதல் உள்ளிட்ட அம்சங்கள் இந்த நிதி ஒதுக்கீட்டில் அடங்கும் என்று கல்வி துணை அமைச்சர் வோங்காவோ தெரிவித்தார். பயிற்சி திட்ட வரைவு மேம்பாடு, நன்னெறி செயல்பாட்டு பயிலரங்கம், ஆசிரியர் நிபுணத்துவ தர உயர்வு நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட முன்னெடுப்புகள் அவற்றுள் அடங்கும். தேசிய கல்விக் கொள்கை இலக்கு மற்றும் மலேசிய கல்வி மேம்பாட்டு திட்டம் ஆகியவற்றுக்கு ஏற்ப இந்த முன்னெடுப்புகள் உள்ளன. மொத்தத்தில் இந்த முன்னெடுப்புகள் புதிய பாடத்திட்டங்களை செயல்படுத்துவதில் ஆசிரியர்களின் தன்னம்பிக்கையை உயர்த்துவது மட்டுமின்றி பாலர் பள்ளி மாணவர்களை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தயார்படுத்துவதை உறுதிப்படுத்துகின்றன என்று அவர் இன்று மக்களவை கூட்டத்தொடர் கேள்வி பதில் அங்கத்தில் விவரித்தார். முன்னதாக பாலர் கல்விக்கு வழங்கப்படும் நிதி ஒதுக்கீடு குறித்து பாயா பசார் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ முகமது ஷாரார் அப்துல்லா எழுப்பிய கேள்விக்கு துணை அமைச்சர் இத்தகவலை பகிர்ந்தார். கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்டுள்ள 64.1 பில்லியன் ரிங்கிட் மொத்த தொகையில் கல்வி நடவடிக்கை திட்டங்களுக்காக 42.45 பில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதில் குறிப்பாக பாலர் பள்ளிகளுக்கு 1.08 பில்லியன் ரிங்கிட் வழங்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.